வாயா புலன் விசாரணை வா. ரெட்டு இந்த தெற்கு மாசி வீதியில சிம்ரான் ஒயின் ஷாப்பை 60 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கேன். இந்த ஏரியா எஸ்ஐ இருக்கானே 7 மணிக்கு கடையை மூடு 7:30 மணிக்கு கடையை மூடுன்னு ஒரே தொந்தரவு பண்றான். நல்லது தானே சொல்லியிருக்காரு. ஆட நீங்களே அப்படி சொன்னா எப்படி? இப்பெல்லாம் ஒரு பாட்டில் வித்தா 60 காசு தான் கிடைக்கும். இப்பெல்லாம் சல்லி பசங்க குவார்டர் வாங்கி 4 பேர் குடிக்கிறானுங்க. அதுலயும் பாதி பேர் குடியை நிறுத்த போறதா காதுக்கு வந்த செய்தி. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா இந்த குடிகார பசங்களை டார்ச் லைட்டை அடிச்சுதான் தேடணும் போல இருக்கு. ஒரு 12 மணி வரைக்கும் கடையை திறந்திருந்தா அப்படியே மெல்ல எழுந்திரிச்சிருவேன். நீ எழுந்திருச்சிருவ, ஆனா ஜனங்க நீங்க சொல்லுங்க. நான் 100 பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன், 60 பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடுறேன், ஒரு பையனை IAS வரைக்கும் படிக்க வச்சிடுறேன். அப்போ 1 மணி கடை ஏழைங்க பயந்தா பயத்தோட, ஆனா உன்ன மாதிரி பணக்காரங்க பயந்தா போனமாகற வரைக்கும் பயம் இருக்கும். ரெட் இருக்கான், பயப்படாத. ஏலே, போலீஸ் சரக்கு விக்கிறது, ரேட்டுக்கு அதிகமா விலை போட்டு விக்கிறது ரெட்டுக்கு பிடிக்காது. போ. அப்ப நான் வரேங்க. வாங்க. கரெக்டா சொன்ன ரெட்டு. வாங்க. வணக்கம். சொல்லுங்க. நம்ம ஸ்கூல் காம்பவுண்ட் கட்டணும், கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்காகத்தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். சார் தானே அங்க குர்ரா. இந்தாங்க. என்னல எண்ணி பாருங்க, குறைவா இருந்தா கொடுத்து அனுப்புறேன். ரொம்ப நன்றிங்க. ஃபாதர், நீங்க எல்லாம் இங்க வர வேணாம். இங்க அசிங்கம். ஏதாவது பிரச்சனைனா சொல்லி அனுப்புங்க. நமக்கு வர்ற காசை கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமே. இப்படி எல்லாருக்கும் அள்ளி அள்ளி விட்டா அண்ணா வா. என்ன? எங்க அப்பா தினம் யார் வீட்டுக்காவது போய் பாத்திரம் தேய்ச்சி 10 ரூபாய் கொண்டு வர சொல்றாரு. நான் படிக்கணுமா பாத்திரம் தேய்க்கணுமா? படி. படிச்சு என்ன செய்ய போற? கலெக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா தினம் 10 ரூபாய் யார் தருவா? நான் தரேன். கலெக்டர் ஆகி என்ன செய்ய போற? 33% இல்ல 50% கேட்பேன் பொம்பளைங்களுக்கு. பணத்தை சேர்த்து வைன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி 4 பிள்ளைங்களை படிக்க வச்சாலே போதும். என் காசு 4 பேங்க்ல இருக்க வேணும்னு 4 பேர் மனசுல நான் இருந்தா போதும். உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் தம்பி யாருன்னு கேட்டா இந்த கைப்புள்ளதான் அப்படின்னு சொல்லிடுறியா? மயக்கா, என்ன ஆளையே காணோம்? என்ன பார்க்க வரலாம்ல? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உன்னை பார்க்க வருவாங்க. ஆமா, எவன் தைக்கிறான் உனக்கு? அவனை செருப்பை கட்டி அடிக்கணும். இங்க வரவங்க கள்ளு குடிக்க மட்டும் வரல, என்னையும் பார்க்கத்தான் வராங்க. 1 மரமா 9 மரமான்னு தெரியல. மிக்சிங் ராங். அதுக்காக ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு அலைவியா? எங்க அப்பாக்கு 3 பொண்டாட்டி 11 பொம்பளை பிள்ளைங்க. எப்படியாவது காலத்தை ஓட்டணும்ல. சும்மா ஏதாவது பேசி அழ வைக்காத. அதான் எதையாவது பேசி நீ அழுகிறதா? ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி. எல்லாரும் சிரிச்சாதான் அழகா இருப்பாங்க. ஆனா மயக்கா அழுதா கூட அழகா தான் இருக்க. ஆசாட சிரிச்சுக்கிட்டே இரு. என்னடா ரெட்டி, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? நீ சொன்னியே
யார் தெரியுமா அது? யாரு? அதான்ப்பா ரோசாப்பூ. ஆமா. ஏன் சுத்திக்கிட்டு ஞாபகப்படுத்தி பாரு. சுண்டல் நாராயணனா? அவன் சுண்டல் விற்க வருவான் போவான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா பழங்காலத்தை தாண்டி இருக்கான்ல, அதனால அவன் குடும்பத்தை பத்தி தெரியாம போச்சு. ஆனா அவங்க குடியிருக்கிற காசி தெருவு தான். காசி தெருவிலையா? காசி திருவிழா அப்படி என்ன? தெரியல சார். நாராயணா. என்ன எங்க இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனையா சொல்லு. நானும் கூட சேர்ந்து 4 சாத்து சாத்திக்கிறேன். அப்பளம் தைக்கிற கையை அடிச்சன ஆள் பாதி ஆயிடுவான்ல. யார் அவன்? உன் வீடா? கிண்டலா பண்ற? எனக்கு அது வீடு. நம்ம கும்பிடி எடுப்பிருக்கான்ல, அவன் இன்சார்ஜில் ஓடிட்டு இருக்கு. வீட்டை சுற்றிலும் தொழில் நடக்குது. முதல்ல மந்தமாக தான் இருந்தது, என்னமோ தெரியல, இப்போ சூடு பிடிச்சி அனல் பறக்குது. இதை ஏன் என்கிட்ட சொல்லல?